சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா மேலே மார்ட்டின் மகனே ஆதவ் அர்ஜுனா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்னன்னா, முதல்ல எங்கள் அப்பாவுடைய தொழிலை அபகரிக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது பேசியிருக்கிறாரு. அப்போ அவருக்கான நோக்கம் என்னன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேபி இருக்கலாம், அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வெற்றிக்கு ஆதவ் அர்ஜுனா வேலை பார்க்குறாரு, தாவேக்கா உள்ளே இருந்துக்கிட்டே வேலை பார்க்குறாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது அவர் சொன்ன கருத்து, அதை அப்படியே நம்ம ஓரம் வச்சுக்கலாம். அப்படி ஒரு பார்வை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் எதிர்கட்சி வலுவாக இருந்தாலுமே அவங்களுடைய பிளான் என்னென்னா பிரித்து வச்சு ஜெயிச்சுட்டு போகிறதா திமுகவுடைய பிளான். நம்ம யாருக்குன்னே சொல்லியிருப்போம், வீட்டுக்கு 1000 ரூபா அதெல்லாம் கொடுத்து கொடுத்து ஓட்டை வாங்குறதை தாண்டி ஒரு பக்கம் இந்த பிரித்து விடுறது, யாருக்கிட்டே இங்கே கூட்டணி தனியாக இருந்துக்க. ஏன்னா திமுகவுடைய கோர் பர்சன்டேஜ் 24-25% தான் அந்த வாக்கு. மித்ததெல்லாம் கூட்டணி சேர்த்தா தான் அந்த திமுகவுடைய 35% 40% வருது. திமுக மட்டும்னா வெறும் 25% தான். அதுவும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் எப்படி இருக்கு 20% தான் சொல்லலாம், கன்ஃபார்மே சொல்லலாம். இந்த சூழலாக இது இந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க. அப்போ இது விஜய் கூட்டணி போகாமல் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன, அது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் ஒரு பார்வையாக பார்க்குறாங்க. பொதுவாக எல்லோரும் பார்க்குறத பார்த்தாலும் இப்படிலாம் இருக்காதுப்பா, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சை பார்ப்போம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை யாரும் எதுவும் சொல்லலை, குறை சொல்ல. ஒரு கட்சி வேணும்னா வேணும். இன்றைக்கி திமுக எதிர்க்க ஒரு ஆப்போனன்ட் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி வேணும்னா வேணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது யாராக இருந்தாலும் வரவேற்றுக்கலாம். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் வலுவாக இருங்கன்னு சொல்கிறேன். பார்க்குற நம்மளுக்கே தெரியணும், களம் நல்லா இருக்குப்பா, பரவாயில்ல, திமுக விர்சஸ் ஏதோ ஒன்று அப்படி தெரியணும். இந்த பக்கமும் கட்சி உடஞ்சி நாளா பின்னமாக சதறி இந்த பக்கமும் ஒரு மாதிரி திமுக வெற்றி பெறும், ஈஸியாக வெற்றி தான் பெறும். அதனால் என்னென்னா, பார்க்குற நமக்கு என்ன, திமுக அகற்றப்பட வேணும்னா அகற்றப்படக்கூடிய ஒரு கட்சி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ யாராவது ஒருத்தர் வாங்க, அது யார் பிரச்சனை இல்லை, அந்த நிலைப்பாட்டிலே நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தான் என்ன வருதுன்னா, அப்போ விஜய் தனியாக நிற்கணும், தனியாக தான் இது பண்ணணும். இது எப்படி தலைவர் சொல்கிறதா, தலைவர் பேசுகிறாரோ இல்லையோ, மேடைக்கு மேடை ஆதவ் அர்ஜுனா ஒரு தலைவருக்கு சமமாக பேசுவார். இது ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்துருக்கோம். தலைவர் சொல்லக்கூடிய கருத்தை வேறு யாரும் சொன்னால் அது அழகு இல்லை, அது கட்சிக்கான பண்பும் கிடையாது நம்ம சொல்லியிருப்போம். இது அதிமுகவே நம்ம பேசியிருக்கோம், இது குறித்து நிறைய காணொலிகள் பதிவிட்டுருக்கோம். அதில் என்னென்னா, ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்செல்லாம் இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசுகிறது சரி கிடையாது. அப்படிலாம் அவங்க என்ன சொல்லணும், இது திமுகவில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அது எங்கள் தலைவர் முடிவெடுப்பார், எங்கள் தலைவர் அதிகபட்சம் இதுதான். இதை ஃபாலோ பண்ணுறது புசி ஆனந்தும், அப்புறம் அந்த சிடி நிர்மல்குமார் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. வேறு யாரும் ஃபாலோ பண்ண, அதை இங்கேருந்து போனவங்க, பிற கட்சியிலேருந்து போனவங்க. அப்போ இந்த இடத்துல சந்தேகம் வருது, அப்போ ஒரு அஜெண்டாவோடு அந்த கட்சிக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு ஒரு பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிடி நிர்மல்குமாரை இப்போ அவருடைய பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுமாரி புசி ஆனந்தவரோட பேச்சு தெரியும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் உள்ளே வந்தவங்க தான் இந்த 2 பேர். யாரெல்லாம், ஒன்று ஆதவ் அர்ஜுனா, இன்னொன்று அவராது ஸ்ட்ராட்டஜின்னு வரலையா, கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து வந்துட்டார். இப்போ இங்கே தான் சந்தேகமே வருது. அவர் மார்ட்டின் மகன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இவரே எல்லா நிகழ்ச்சியிலும் பேசுவார். எப்படின்னா, சும்மா அடித்து பேசுறது. இப்படி ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு பேசலாமான்னு கேட்டிங்கன்னா அது முற்றிலும் தவறு. ஏன்னா அந்த கட்சிக்கு அழகு கிடையாது. ஒரு கட்சி செயல்படுனா சும்மா தாந்தோணித்தனமாக வாய் இருக்குன்னு பேசவே கூடாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு அழகு கிடையாது. தலைவர் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் சொல்லுவதோ அதுவுமே அழகு கிடையாது. நீங்கள் சமீபத்தில் நடந்த அந்த தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ரொம்ப பேசியிருப்பார், ரொம்ப பேசியிருப்பார், பயங்கரமாக பேசி. இந்த ஆக்ரோஷெல்லாம் எதுக்கு? இப்போ அங்கே தாங்க சந்தேகமே வருது. யாருக்குனே பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்துருப்போம் பல கட்சிகள், நான் சொல்ல விரும்பலை. இப்போ அந்த இடத்துல சந்தேகமே வருது, உங்களுக்கான வேலை அப்போ என்ன வேலை? அந்த அடிப்படையில் தான் மார்ட்டின் மகனும் கேட்டிருக்காரு, என் குடும்பத்தையே அபகரிக்க வந்தார், என் அப்பா பிஸ்னஸாக ஆட்டையை போட வந்தார். இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அங்கே சரிபடலன்னு தெரிஞ்சுன்னு இப்போ அப்படியே திமுகட்ட அங்கே வேலை பார்த்துருக்காரு. இப்போ விஜய் பக்கமே செஞ்சிருக்காரு. அவர் இருக்கிறாருன்னா அவர் பொறுப்பு என்ன, அவர் பதவி என்னங்கிறத அறிஞ்சிக்கிட்டு தான் திரு ஆதவ் அர்ஜுனா செயல்படணும். இது விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும், நிச்சயமாக தெரியும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி தாந்தோணித்தனமாக செயல்படுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக ஆதவ் அர்ஜுனா மேலே வைக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் நியமனத்திலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்லுறதுன்னா, அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கூட்டியே மன்றத்தில் இருந்து வந்தவங்க, விஜய்காண்டி விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவங்க, விஜய்னு தீவிரமாக எப்படி சொல்கிறது, அவங்க ரொம்ப நேசிக்கிற இப்படிப்பட்ட ஒருத்தவங்கள தான் மாவட்ட செயலராக ஆக்கியிருப்பாங்க. இன்றைக்கி என்னமோ புதுசாக மாவட்ட செயலர் ஆக்குன்னு சொல்லிட்டு ஆர்வலரில் வந்தவங்களும் மாவட்ட செயலர் ஆக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில் பணம் கொடுத்தா அதெல்லாம் பேசுகிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா, அதாவது விஜய் சினிமா அரசியலுக்கு வருவதற்கு முன்பே சினிமாவில் கோலோச்சி இருக்கும்போதே தீவிரமாக அவரோட இருந்தவங்க, ஆரம்ப கட்டத்தில் இருந்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அது உண்மையிலே ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா எப்படி வந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும்.
வந்தவர் வந்த வேலையை எதை பார்க்குறாரோ இல்லையா அதை தவிர வேறு எல்லா வேலையும் பார்க்குறாரு. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம் சண்டை மூட்டி விடுறாரு? சண்டை மூட்டி விடுறாங்கிறத விட விமர்சனத்தை எப்படி வைக்கணும், எப்படி எதிர்த்து செயல்படணும். ஏன் அவர் தெரியாது, திமுக தானே குப்பை கொட்டினார், அவர் சத்தியமாக தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா ஆதவ ஒரிஜினலாக வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த குற்றச்சாட்டை நம்ம மீண்டும் மீண்டும் எதுக்கு சொல்கிறோம்னா அவரோட செயல்பாடு முழுக்க முழுக்க அப்படி தான் இருக்குது. திமுக எதிர்ப்பு அதை வரவேற்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை விஜய் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களே வந்து எந்த அளவுக்கு பண்ணாங்க, பிரமாதமாக பண்ணுறாங்க. கேட்டால் மட்டும்தான் பதில் கொடுக்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை எதுக்கும்போது நீங்கள் சாதாரணமாக அதை கடந்து போக முடியாது. அந்த மாநாட்டில் சீமான் குறித்து மைக்கு போடும்போது பேசுகிறாங்க. அவங்களாம் தற்கூரி கூட்டம், இது வந்து ஆர்வ கோளாறுல பேசுகிறாங்க, என்னமோன்னு பேசுகிறாங்கல்ல, அடிக்கடி கொடுக்குறாங்கல்ல. இது திமுகவில் பேசுவாங்களா? அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா? எம்ஜிஆருக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம், அப்போ அதே மாதிரி இங்கேயும் கூட்டம் வருது. அந்த பேச்சுக்களும் ஏன்னா இவங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் தான், 18 வயசு 14 வயசு இருக்கவங்களே வந்து பேசுகிறாங்க, மைக்கை போட்டால் பேசுகிறாங்க. அது என்னமோ விமர்சனத்துக்கு உள்ளானாலும் அந்த வேகம் இருக்கா இல்லையா, அதை வந்து யார் அவங்க கூட கிளியராக பண்ணுறாங்க, கிளியராக செய்கிறாங்க, அடிக்கடி கொடுப்பாங்க, கொடுத்தா அடி. ஆனால் ஆதவ ஒரிஜினோட பேச்சை பார்த்தீங்கன்னா கோத்து விடுற மாதிரியே இருக்கும். போய் இழுத்து கொண்டு எதிலே போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்போ தான் அவருக்கான அஜெண்டாவோன்னு தெரியுற மாதிரி தான் அவரும் பேசியிருக்காரு. இப்போ வரக்கூடிய நிகழ்வை பார்த்தா அதுவும் அப்படி தான் தெரியுது. எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா புசியானந்தோட செயல்பாடுகள் என்னென்னா அவர் குடும்பத்தனமாக பண்ணுறாரு, அதை தாண்டி அவர் தெரிஞ்சு பண்ணுறாரு தெரியாமல் பண்ணுறாரு, ஏன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகுது, அதனால அந்த குடும்பம் பேசக்கூடிய சூழ்நிலை வருது. அது ஓகே, தலைவர் பார்த்துக்கிடுவார், திரு விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டு செயல்படுறாரு, ஒரு சில விஷயங்கள் கேட்டு ஆலோசனை தான் பண்ணி தான் பண்ணுறாங்க. பல பேர் சொல்கிறாங்க கட்சியிலேருந்து புசியானந்த நீக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது. அதாவது நிர்வாகிகளே அமைதியாக இருக்கிறாங்க. தாவேக்கா சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் அவ்வளோ பொறுமையாக கிளியராக தலைவர் வரும்போது வராங்க, கண்ணசைவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆதவ ஒரிஜினா பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ அவர் தான் கட்சின்னு நினப்பு, அவர் தான் என்னமோ அப்படியே இது வந்து ஒருமையில் பேசுகிறத தாண்டி அவருக்கான அளவு கிடையாது இது. இப்போ அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் வந்து ஆளாக்கப்பட்டிருக்கீங்கிறத தாண்டி இது உண்மை நிரூபிக்கப்படுதில்ல. ஏன் அந்த பேச்சு, இந்த செயல்பாடு? ஆதவ ஒரிஜினா அவர்கள் வந்து பேசுகிறாரு, மேடையிலே பேசுகிறாரு, இது தொட்டுப்பார் வச்சுப்பார். இந்த பேச்சு தேவையா? இது ஒரு நாகரிகமற்ற பேச்சா? திமுகவை எதிர்ப்பதில் எந்த மாற்றுக்கருத்தில் திரு விஜய் அவர்களை எதிர்க்கணும்னா எதிர்க்கணும் தான். ஆனால் இந்த மாதிரியான பேச்சு என்ன பேச்சு இது? வேற யாராவது பேசுகிறாங்கன்னு யாரும் பேசலை. விஜய் தலைவர் பேசினா அது வேற, அவர் கூட நாகரிகமாக பேசுகிறாரு. இது அவர் திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமா, இல்லை எதுவும் சொல்ல நினைக்கிறேன் சொல்லக்கூடாது நினைக்கிறாங்கிறது தெரில. எனவே வந்து அப்படி அந்த எண்ணத்தோடு இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஆதரவு ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. ஏன்னா இவர் கொள்கையை பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை வச்சுக்கிட்டு அம்பேத்கரை வச்சுட்டு காந்தியை வச்சுக்கிட்டு தான் விசிகளை போய் இருந்தார். இதிலே ஒரு முரண்பாடு இருக்கும். எல்லாருக்கும் சந்தேகம், எனக்கு குறிப்பாக சந்தேகம் இருந்துச்சு. இப்படி உட்காந்துருப்பார், பின்னாடி அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும், இது காந்தி ஃபோட்டோ இருக்கும். அதே முதல்ல பொருத்தம் கிடையாது. அவருடைய திங்கிங்கை பாருங்க, திங்கிங்கை விட இதுதான் அவருடைய கொள்கைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அது எப்படி பொருந்தும். விசிகால இருந்துட்டு நான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அம்பேத்கருக்கும் காந்திக்குமே ஒரு முரண்பாடு உண்டு. ஒரு சில விஷயத்தில் ஒத்துப்போகும், ஏன்னா எல்லா விஷயத்தில் ஒத்துப்போகாது. அவர் நியாயப்படுத்தி வேறு பேசுவார், ஆனால் காந்தியை விட்டு கொடுக்காமல் இருக்கிறாரு. சரி, உங்களுக்கு காங்கிரஸ் பற்று இருக்கா, அதனால தான் வந்து ஆதவ ஒரிஜினா வந்து இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறாரா? அப்படி பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் கூட ஆசைப்படலாம். விஜய் அவர்கள்ட்ட தான் ராகுல் காந்தி அவர்களே பேசுகிறாங்க கூட சொல்கிறாங்க. இவர் அப்போ இங்கே இருந்துட்டு கெடுத்து விடுதாரா? திமுக அஜெண்டாவை வச்சுக்கிட்டு இவர் இதாக செயல்படுறாரா? தனிச்சு தான் நிற்போம் சிஎம் கேண்டிடேட் தான், அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இருக்க சூழலை பார்த்தீங்கன்னா அது அவர் போகிறாரு, ஆப்போசிட் பார்ட்டி இல்லை வலுவா இல்லை தெரிஞ்சு இதை என்னமோ இவரே டிக்ளேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆதவ ஒரிஜினாவே இப்படி நின்னுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கட்சிக்குள்ளே ஸ்ட்ராட்டஜின்னு வந்துட்டு இருங்க. ஆதவ ஒரிஜினா செயல்பாடுகள் வந்து இப்போ வந்து எல்லோரும் விமர்சிக்கிறத தாண்டி எல்லாருமே ஒரு சந்தேக பார்வையில் வந்து பார்க்குறாங்க. அவருடைய வேலை அப்படி தான் இருக்குது. திமுக வந்து இன்றைக்கி சொல்ல வெரி வெரி டேஞ்சரஸ். எதனால் அப்படின்னா இவங்க வெற்றி பெறுவதற்கு எந்த மாதிரி ஆயுதத்தை எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சும்மா மக்கள் மத்தியில் போய் வந்து பேசணும், எடுத்துரைக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஈனம் மண்ணுமே கிடையாது. இவங்க பிளானே என்னென்னா அடுத்த பக்கம் கெடுத்து விட்டு இங்கேருந்து ஸ்பையை ஆளை வச்சு அந்த கட்சிகளை அனுப்பி இந்த மாதிரி கெடுத்து விட்டு வேலை பார்க்குறதுல திமுக அடிச்சுக்கிறதுக்கு அவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது. கமலஹாசன் எப்படி இறக்குனாங்க, ஒரு நல்ல கான்செப்ட் தான். கமலஹாசன் அப்போ தனியாகவே நீ கற்று உன்னால் முடிஞ்சளவு இந்த ஓட்டை பிரி, அங்கே பிரிச்சுட்டா போதும். திமுக கோர் ஓட்டு அந்த 25% திமுகவுக்கு வந்துடும், கூட்டணியில் இருக்கவங்களும் வந்துடும். அப்போ மித்த ஓட்டை சிதைக்கணும் இல்லை, அதற்கான வேலையை தான் கமலை வளர்த்து விட்டு இன்றைக்கி போய் அங்கே போய் சரண்டர் ஆகிடுச்சு. நாளைக்கு ஆதவ ஒரிஜினாவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அங்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். இந்த தேர்தலில் யார் எப்படின்னு நம்ப முடியாது, யார் எங்கே எதுக்குள்ளே இருக்கிறான், எவன் எங்கேருந்து வாரான் சத்தியமாக தெரியாது. ஆதவ ஒரிஜினா அந்த 5-10 கட்சி அம்மாசெல்லாம் நம்புறது வேஸ்ட்டு. ஏன்னா ஆதவ ஒரிஜினா செயல்பாடுகள் முழுக்க அப்படி தான் இருக்குது. இந்த கட்சியில் எந்த கட்சியிலுமே தலைவர் சொல்லக்கூடிய கருத்தை சும்மா தாந்தோணி தினமும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர் பேசினா அந்த கட்சி உருப்படாது, விளங்காது.
இது ஏன்னா நான் பல இதை பார்த்துட்டேன், இது அரசியலில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இப்படி மாட்டி மாட்டி கோத்து விடுறது, இப்படி அவங்களே பேசுறதுக்கு முன்னாடி பேசுறது. திமுகவில் கூட அப்படி இருக்காது. தலைவர் என்ன முடிவு, எங்கள் தலைவர் முடிவு எடுப்பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புசியானது சொல்லதை நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ கோத்து விட்டு வேடிக்கை பாருங்க. அப்படி தான் இப்போ இப்படி தான் இப்போ இந்த வேகம் எதுக்கு? இந்த வேகம் மித்த இதில் காமிக்கணும். ஒரு மேடை கிடைக்கும் போது மட்டும்தான் வருவார் ஆதவர்ஜினா. நீங்கள் நல்லா பாருங்கள், மித்த போராட்டம் இது வேறு எதுவும் ஒரு விஷயங்கள் தாவேக்கா முன்னெடுத்து நடத்தினா அங்கெல்லாம் கத்த மாட்டார். இந்த பொதுக்குழு, இந்த ஹைப்பு, மீடியா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இது விஜய்க்கு தான் பெரிய எச்சரிக்கையாக இருக்கணும். தமிழக வெற்றி காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து யாரெல்லாமோ ஆதவர்ஜினால தான் வரும். அன்றைக்கி சொல்ல எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அந்த கட்சி கொள்கையாக இருக்கவங்க கூட உறுதியாக நின்றுவான். கொள்கைங்கிற தாண்டி அந்த கட்சியில் விஜய் பிடித்தமாக கொண்டு வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் இருக்கிறவங்க கூட இருந்துருவான், கடைசி வரைக்கும் இருப்பான். விஜய் அவர்களே பிடிக்காமல் போனாலும் ஓட்டு வேற எவனும் போட மாட்டான். அந்த கோவத்தோட கூட இருப்பான், தலைவர் மேலே கோவன்ட்டு. ஆனால் அந்த 10 கட்சி அம்மாவாசை அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்தவன் புத்தி வந்து ஒரு நாளும் ஒரு நிலைப்பாடில் நிற்காது. நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலுமே கெத்தா சொல்லிட்டு போ, ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் தான், தவறே கிடையாது. ஆனால் இந்த சந்தர்ப்ப பேச்சு, சந்தர்ப்ப மாறுதல் பல்ட்டி அடிப்பாங்க தெரியுமா? இவங்களை நம்பாதீங்க. அது அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பேராபத்து. நன்றி, வணக்கம்.